பெண்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து ஒரு கடிதம் எழுதியிருந்தார். தற்போது இருக்கக்கூடிய அந்த சூழல் தனக்கு மன அழுத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. அனைவரும் தைரியமாக இருங்கள், நாம் யாரிடம் போய் கேட்க வேண்டியது இருக்கிறது, பாதுகாப்பான தமிழகத்தை நாம் உருவாக்கியே தீர்வோம் என்று தன்னுடைய கைப்பட ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இந்த கடிதத்தை தமிழக வெற்றி கழகத்துடைய மகளிர் அணியினர் பொதுமக்களுக்கும் பெண்களுக்கு கொடுத்து வந்தார்கள். இதற்கான நிகழ்வு நடைபெற்று வந்தது. இந்த நிகழ்வுக்கு அனுமதி கிடையாது, அனுமதி பெறாமல் நீங்க இந்த நிகழ்வில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்று கூறி காவல்துறையினர் கைது செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தீநகர் பகுதியில் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கைது செய்யப்பட்டார். அவருடன் அந்த தென்சென்னை மாவட்ட நிர்வாகிகளும் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நிலையில் தான் விஜய் தன்னுடைய இந்த தொலைபேசி வாயிலாக நிர்வாகிகளிடம் பேசியிருக்கிறார். தைரியமாக இருங்கள், உங்களோடு எந்த சூழலிலும் நான் உடன் இருப்பேன், மக்கள் பிரச்சனைக்கு நம்ம தொடர்ந்து குரல் கொடுப்போம், உறுதியாக இருங்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அனைவரிடமும் சொல்லுங்கள் என்றும் உறுதியாக இருங்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் அந்த விஜய் கைது செய்யப்பட்டவர்களை பார்ப்பதற்காக தீநகர் பகுதிக்கு வருவதாக இருந்தது. ஆனால் அதற்கு முன்பாகவே 5 மணி அளவில் இங்கு கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த 300க்கும் மேற்பட்ட அக்கட்சியுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் விடுதலை செய்யப்பட்டார்கள். காயத்ரி, பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் இன்று காலை ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அந்த கடிதத்துல குறிப்பாக தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுடன் இருப்பதாகவும், பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாகவும், பெண்களுக்கான பாதுகாப்பின்மை என்பது இருப்பதாகவும் குறிப்பிட்டு கடிதத்தை எழுதியிருந்தார். இந்த கடிதத்தினுடைய நகலை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய வகையில பள்ளி, கல்லூரிகள் மற்றும் பொது இடங்கள்ல பெண்களுக்கு இந்த நகலை வழங்க வேண்டும் என தாவேகா தலைமை உத்தரவிட்டிருந்த அடிப்படையில